பிரேசலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாகும் அதிகாரம் 1 7ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலே கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளிலே, கஷ்டமான நாட்கள், போராட்ட நாட்களிலே கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. துதிக்கிற சுவாமி, நேற்றும் இன்று மாறாத கிருபைக்கும் மறையாத வல்லமைக்கும் நன்றி ராஜா. ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தேவைக்காக ஆண்டவரை, வேலை இல்லாதவர்களுக்காகவும் அப்பா, கூடாரம் இல்லாதவர்களுக்காகவும் அப்பா, வாதையில் இருக்கிறவர்களுக்கும், பிரச்சனையில் மாட்டி இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள், இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவன். அவர்களுக்கு அரணாயிருந்து, கோட்டையாயிருந்து அவர்களை நீர் வழி நடத்துவீராக சுவாமி. வானத்திலும் பூமியிலும் ஆட்சி உம்முடையது சுவாமி. வான மண்டலத்தில் இருக்கும் பொக்கிஷங்களையும் மறைந்திருக்கும் புதையலும் நீ தருகிற தேவன் சுவாமி. இப்போது ஆண்டவரே உம்முடைய மகிமையான ஆவி இறங்குவதற்கு அகிஷதூரி பக்கரபா ரவிஷதூரிபா தேவனுடைய கிருபை ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்க கடவதாக. வானத்திலும் பூமியிலும் சகலத்தும் ஆட்சி புரியும் யெகோவா தேவனே, உம்முடைய செயல்கள் மகத்துவமானது, உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே வார்த்தையினால் மறுரூபமாகிற தேவன் சுவாமி. உம்முடைய வார்த்தை இவர்களை விடுதலை உண்டாகட்டும், உம்முடைய செயல்கள் இவர்களை பலப்படுத்தட்டும் ராஜா. கர்த்தாவே, அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிற பிள்ளைகள் சுவாமி. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் இவர்களை விட்டு விலகி போகட்டும், இந்த கஷ்டங்கள் இவர்களை விட்டு அகன்று போகட்டும், இவர்கள் கண்ணீர்கள் மாறட்டும், இவர்கள் பாடுகள் வெளியேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலையும் சமாதானம் உண்டு பண்ணுகிற தேவன் சுவாமி. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினால் இவர்களுக்கு விடுதலை உண்டு பண்ணுவீராக. உம்முடைய வார்த்தையினால் விடுதலை ஆக்குவீராக. உம்முடைய வார்த்தையினால் இவர்களை பலப்படுத்துவீராக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.